அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட வாழ்நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு நாம் நம்ம குழந்தையாக பிறந்தோம். இந்த உலகத்துக்கு குழந்தையாக பிறந்து இன்றைக்கி நாம் வளர்ந்து இளைஞராகி அதுக்கு பிறகு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு நாங்களும் இன்றைக்கி குழந்தைகளை பெற்று இன்றைக்கி பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இது ஒரு பொக்கிஷமான ஒரு படைப்பு. ஒவ்வொருத்தரும் குழந்தையாகி வளர்ந்து அடுத்து இப்போ நாம் பெற்றோராக இருக்கிறோம் எங்களோட குழந்தைகளுக்கு. அதே போல் இன்னொரு கொஞ்சம் காலம் போகும்போது நம்ம எங்களோட குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம காத்துட்ருக்குறோம் இல்லை. இப்போ இது எல்லாமே பொதுவாக இருக்கிற விஷயம். இது ஒன்றும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நாம் நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்மளோட பெற்றோர்கள் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நான் அந்த காலத்தில் சரியான எந்த ஒரு வசதி, ஒரு பொருளாதார வசதி இல்லை, ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. அதையும் தாண்டி பாதுகாப்பையும் தாண்டி நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாது, இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் வாழ்ந்தவங்க தான் நம்மளுடைய பெற்றோர்கள். அப்போ அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நம்மளை ஓரளவுக்கு படிக்க வச்சு வளர்த்து இன்றைக்கி நாம் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு இடத்துல வாழ்கிறோம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் எங்களுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மளை வளர்த்து விட்டாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம நாப்பட்ட கஷ்டம்லாம் படக்கூடாது என்னோடய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்குறோம், நல்லா படிக்க வைக்கிறோம். இந்த சமூகத்தில் என்னோடய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு இருக்கணும், அவங்க கஷ்டப்படாமல் வாழணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக ரொம்ப 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 கஷ்டப்படுறோம். அது ஒரு காலத்தில் நம்ம அம்மாவங்கன்னா உள்நாட்டை தவிர வெளிநாட்டுனா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி நாம் இலங்கையில் உழைக்க முடியாட்டி வெளிநாட்டுக்கு சரி எங்களோட பிள்ளைகளை அழகான முறையில் வாழ வைக்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர் மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளுக்காகத்தான் இன்றைக்கி அதிகமான பேர் வெளிநாட்டில் வாழ்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி இருக்கும்போது பாருங்கள், இன்றைக்கி நம்மளை அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சு வளர்த்து ஆளாக்குன எங்களோட பெற்றோர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்க இடம் இல்லாமல் முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பெற்ற பிள்ளைகள் இருக்கும்போது பெற்றவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விடயம். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கெல்லாம் கூட இந்த முதியோர் இல்லமெல்லாம் அமைக்கக்கூடாது, முதியோர் இல்லம் அமைக்கிறனால தான் முதியோர்கள் முதியோரத்தில் போய் இருக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க வீட்டோடய இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிறைய ஒரு விமர்சனத்துக்கு வந்துச்சு. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய முதியோர் இல்லங்கள் கூட இருக்குது. ஆனால் ரோட்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் கோவில்களும் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒரு மலைக்கு நனையாமல் வெயிலில் காயாமல் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அது முதியோர் இல்லம் தான். அப்போ நம்மளோட பெற்றோர்களை யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத உறவுகள் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களோட கடைசி காலங்களை கடத்துறதுக்காக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெற்றவங்க நாம் எங்களோட தாய் தந்தையை முதியோரத்தில் விட்டு நாம் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம். ஏன் இந்த திடீர்னு இந்த முதியோர் இல்லத்தை பற்றி நான் பேச வந்தேன்னா, இது நம்மளோட ஒரு பிறந்த நாளில் ஒன்று இந்த முதியோரத்தில் இருக்க இந்த பெரியவங்க அவங்களுக்கும் குழந்தைகள் குடும்பம்னு எல்லாமே செஞ்சும் கடைசியில் இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு அனாதி மாதிரி இந்த இடத்துல கொண்டாந்து விட்டாலும் இன்றைக்கி யாருமே முகம் தெரியாத உறவுகள் அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு வகையில் தேடி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு சுகமுறை நான் பார்க்குறாங்க, சகல விதமான அவ்வளவும் அவங்க பொறுப்படுத்தி செய்கிறாங்க. அப்படிங்கிற இந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்போ உண்மைக்குமே அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். எனவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எங்களோட பெற்றோர்களை நாம் எங்களோட பராமரிப்பில் வச்சுக்கொண்டா இந்த முதியோர் இல்லாமல் இருக்காது. அதே போல் அவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக கடைசி காலங்களில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். நன்றி உறவுகளை.